இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம்க்கா. வேணாண்டா, நீ பாத்துக்கலாம். லைஃப் லாங் பேச மாட்டியா? வேண்டாம். ஓகே. இந்த கேம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ தான் பார்வதி ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இதே விஷயத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி என்ன நடந்தது அப்படின்றத தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கமருதீன் இருக்கார் பார்த்தீங்களா, விஜே பார்வதிக்கு ஊட்டி விடுறதுக்காக வராது. விஜே பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒழுங்கா நீ ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும், நீ அப்படி இப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்க, அது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவர் என்ன பண்றாருன்னா, அரோரா கிட்டையும் செம்ம க்ளோஸா இருக்கணும், அதே மாதிரி விஜே பார்வதி கிட்டையும் செம்ம க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது வேலைக்கு ஆகாது. இப்ப இவராது வந்து 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பொண்ணு கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிடணும். அப்படியே இவர் போக மாட்டாராம், 2 பேர்கிட்டையும் பழகிட்டு இருப்பாராம். அது வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அது இல்லை. 2 பேர்கிட்டையும் நான் சொல்றேன். கமருதீன் வந்து அரோரா கிட்ட பேசுறதும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, விஜே பார்வதி கிட்ட பேசுறதும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அதுக்கு தாண்டின ஸ்டெப்பு. அப்படி 2 பேர்கிட்ட பேசி பழக முடியாது, அது தப்பான விஷயம். விஜே பார்வதி வந்து இதை ஸ்டார்டிங்கே முடிச்சிருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதா அப்பயே முடிச்சிருக்கலாம். அது என்னன்னா, நீ அரோரா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்கிட்ட திரும்பி திரும்பி க்ளோஸ் ஆகுற மாதிரி சில விஷயங்களை பண்ணாத, அதாவது ஊட்டி விடுற மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணாத, வேணான்ற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனால் விஜே பார்வதி ஒரு வாரம் அதை பண்ணல, அது பெரிய பெரிய தப்பு. இப்போ இவர் ஊட்டி விடுறதுக்காக வராருல, எனக்கு ஊட்டிலாம் விடாத, எனக்கு வேணான்னு கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இவன் கேட்டுட்டு இருக்கான், ஆனால் கடைசி வரைக்கும் வேணான்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, இப்போத்துலேருந்து கரெக்டாக பண்ணால் கூட போதும். அதாவது இப்போத்துலேருந்து இல்லை கமருதீன், லைட்டாக பேசுறது தான் வச்சுக்கலாம், அதாவது டாஸ்க் ரிலேட்டடாக பேசுறது தான் வச்சுக்கலாம், மற்றபடி நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்றது சரியான ஸ்டாண்டு. அதுதான் இப்போ எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கமருதீன் வந்து இந்த ஒரு வயசு அப்படி, இந்த ஒரு வயசு அப்படி, அவ்வளோதானா இந்த ஒரு வயசு அப்படின்றான். எனக்கு வேணான்ற மாதிரி கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ லைஃப் லாங் என்கிட்ட பேச மாட்டியா, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. அதாவது சாப்பாடு வேணான்னு சொல்கிறாங்க, லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த கேம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கேம்னு மீன் பண்ணுறது இந்த டாஸ்க்கை சொல்ல, இந்த மொத்த பிக் பாஸ் கேமை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜே பார்வதியோட கேம் எங்கே வீக் ஆச்சுன்னா, கமருதீன் கூட சேர்ந்து சுற்றுனாங்கல்ல, அப்போ தான் கரெக்டாக கேமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. அதை சரி, இதுக்கப்புறம் சரி பண்ணால் கூட பேலன்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப கெட்டு போல. இதுக்கப்புறமாவது சரி, நீ அரோரா கூட சுற்றுறியா, தாராளமாக சுற்று, ஆனால் அதே மாதிரி என்கிட்டையும் பழகணும், அந்த இது நீ நினைக்காத. கேம் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா சொல்லு, அதை விட்டுட்டு இந்த ஊட்டி விடுறது, தோளில் சாஞ்சிக்கிறது, நீ வந்து என் பக்கத்தில் உட்கார்றது, இதெல்லாம் வேணான்னு இவங்க முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பண்ணுற அப்ரோச்சை பார்த்தா அப்படி தெரியுது. ஏன்னா வந்து ஏற்கனவே ரம்யா ஜோ வேற ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க, அது வேலிடான அட்வைஸ் தான், நல்ல அட்வைஸ். நம்மளுக்கு பிடிக்காதவங்க எது பண்ணாலும் நம்மளை காயப்படுத்தாது, ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு காயமாக இருக்கும். அதனால நீ வந்து அதை கண்டும் காணாமல் விலகிரு, நீ விலகி போனா அவங்களே தேடி வருவாங்க, அதனால நீ வந்து விலகி போயிட்டுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் பார்வதி பண்ணுறாங்களோன்னு தோணுது. இது சரியான விஷயம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.